பாருங்க, ஒருத்தர் சாக கிடக்கிறாரு, பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படியும் போகுது உயிர், அந்த பாலுக்கு பதிலாக அந்த சாராயத்தை ஊற்றி விடு, 10 லட்சமாவது கிடைக்கும். சிரிக்காத, இதுதான் நிலைமை, நாட்டின் நிலைமை தான். வேற மாநிலத்துக்கு போனா தமிழ்நாட்டிலிருந்து வர்றேன்னு சொல்லிடாத, இந்தியா விட்டு வெளியில போனா இந்தியாவிலிருந்து வர்றேன்னு சொல்லிடாத. எதையாவது ஒரு நாட்டு பேரை சொல்லிட்டு போ, இல்லைன்னா ஊமை மரியாதை பாபான்னு பேசிட்டு போ. ஒரு பயம் மதிக்க மாட்டான் நீ. நாங்க அடிக்கடி பேசுறது, அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தலைவர்களை, அடுத்த தேர்தலை பற்றி தான் சிந்திப்பார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். இதை அடிக்கடி நாங்க பேசிட்டே வந்தோம். இன்னைக்கு ஐயா ஸ்டாலின், நாங்கள் தேர்தலை பற்றி சிந்திப்பவர்கள், அடுத்த தலைமுறையை பற்றி அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்க தெருவுக்கு 2 டாஸ்மார்க் திறந்து வச்சிருக்க. சின்ன சின்ன பிள்ளைங்களை வலைவெளியில் பாருங்க, பச்சை பிள்ளைய குடிச்சிட்டு இருக்காங்க, வாங்கி குடிக்கிறான். உங்களுக்கு அனுப்பி விடவா? நான் ரொம்ப நாளா என் ஸ்டேட்டஸ்லோட வச்சிருந்தேன். கதறி துடிக்குது தமிழ் சமூகம். கணக்கில்லாத போதை, சாராயம் மட்டுமல்ல, கஞ்சா, அபின், கொக்கைன், ஸ்டாம்பு, மாத்திரை, இது செத்தது காரணம் சாராயம் இல்ல. அதுல எலியை கொல்றதுக்கு எலி பேஸ்ட்னு ஒரு மருந்து இருக்குல்ல, இந்த போதை பத்தாதுன்னா அதை கலந்துருக்கான். கணவனும் மனைவியும் குடிச்சிருந்திருக்காங்க, 2 திருநங்கையிலும் தங்கைகள் குடிச்சிருந்திருக்காங்க. எல்லாரும் குடிப்பது ஒரு கலாச்சாரமாக மாத்திய பெருமை திராவிட இயக்கங்களுக்கு உண்டு, குறிப்பாக ஐயா கலைஞர் அவர்களுக்கு உண்டு. எங்கள் தாத்தன் காமராஜ் தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தான், இவர்கள் தெருவுக்கு தெரு டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வைத்தார்கள். இவ்வளவுதான் நடந்திருக்கு. என்ன கேளுங்க, 3 ஈராண்டு ஆட்சி, ஈடு இணையற்ற ஆட்சி, ஈராண்டை சாட்சி. நான் கேட்டேன், இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு இருக்கா மனசாட்சின்ட்டு? என்னத்தையாவது பேசுறது. இத்தனை பிணங்களையும் பணத்தை போட்டு மூடிடலான்னு நினைக்கிறாங்க பாருங்க. இன்னும் இருக்கிறவங்கள எத்தனை பேர் உயிரிழப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? மருத்துவர் என்ன சொல்றாங்க, அவங்க உயிர் பிழைச்சிட்டு வீட்டுக்கு வந்தாலும் எப்படி 1 மாசத்துக்குள்ள இறந்துருவாங்க. அங்க இருந்தாலும் 10 லட்சம் கொடுப்பான், வீட்டில் வந்து இறந்தா என்ன நடக்கும் ஒன்றும் இருக்காது. பாருங்க, ஒருத்தர் சாக கிடக்கிறாரு, ஒரு மீம்ஸ்ல உண்மையிலே ஒருத்தர் சாக கிடக்கிறாருன்னு வச்சுக்க, சாக கிடக்கிறாரு, பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படியும் போகுது உயிர், அந்த பாலுக்கு பதிலாக அந்த சாராயத்தை ஊற்றி விடு, 10 லட்சமாவது கிடைக்கும். சிரிக்காத, இதுதான் நிலைமை, நாட்டின் நிலைமை தான். வேற மாநிலத்துக்கு போனா தமிழ்நாட்டிலிருந்து வர்றேன்னு சொல்லிடாத, இந்தியா விட்டு வெளியில போனா இந்தியாவிலிருந்து வர்றேன்னு சொல்லிடாத. எதையாவது ஒரு நாட்டு பேரை சொல்லிட்டு போ, இல்லைன்னா ஊமை மரியாதை பாபான்னு பேசிட்டு போ. எதையும் பேசி தொலைஞ்சிடாது, ஒரு பயம் மதிக்க மாட்டான் உன்னை. இவ்வளவு இழிவு, இவ்வளவு கேவலம், இவ்வளவு பின்னடைவு, இவ்வளவு வீழ்ச்சி, இவ்வளவு தாழ்ச்சி உனக்கு ஒண்ணு இல்ல. நீ டாஸ்மார்க் சரக்கை இவர்கள் பாதுகாக்கிற கிடங்கு குடோன் எப்படி இருக்கிறது பார், வலையொலியிலே குளிரூட்டப்பட்ட அறை, அழகாக அடுக்கி வைத்து அங்கே வாயிலே காவலர்கள் பாதுகாப்பிற்கு. ஆனால் நீ வெம்பாடு விட்டு உழுது விதைச்சு விளைய வச்ச உணவு பொருள், நெல், கேழ்வரகு, கம்பு, இந்த தானியங்களை கொள்முதல் செய்து இவர்கள் சேமித்து வைத்திருக்க கிடங்கு எங்கே? இந்த விக்கிரவாண்டியிலே ஒரு சேமிப்பு கிடங்கு காட்டு பாப்போம், காட்டு. எத்தனை காட்சிகளை நீ பார்க்கிறாய்? நானே போய் நேரில் செஞ்சிருக்க. பல 100,000 மூடைகளை அடுக்கி தெருவில், சின்ன தார்பாய் தெருவில் அப்படியே அடுக்கி தார்பாயை போட்டு, தார்பாய் காத்தடிச்சு தூக்கிட்டு போய் மழை வெஞ்சு நினைச்சு முளைச்சிருது நெல். எளிதுன்னு எறும்பு தின்னு நாசமாக்கி என் உழைப்பு கொடுக்கிற மரியாதை இவ்வளவுதான், இவ்வளவுதான். இப்ப என்ன ஒரு தலையில் மாற்றம். ஒன்றிய மாவட்ட தலைநகர்கள் தோறும் உணவுப் பொருளை சேமிக்கிற பாதுகாப்பு கிடங்குகள் கட்டணும். இவர்கள் கட்ட மாட்டார்கள். அவங்க அப்பா பேர்ல ஜல்லிக்கட்டுக்கு திடல், அவங்க அப்பா பேர்ல நூலகம், அவங்க அப்பா பேர்ல தொலைநோக்கு மருத்துவம், இதான் கட்டுவாங்க. இப்ப இருக்கிற மருத்துவமனையில் என்ன கூட்டம் பிதுங்கி வெளியுதா? இருக்கிற மருத்துவமனையில் பார்க்குற டாக்டர் மருத்துவருக்கு வேலை கொடுக்க முடியல, காசு கொடுக்க முடியல, சம்பளம் கொடுக்க முடியல. இருக்கிற மருத்துவமனையில் பார்க்குற செவிலியர் பணியை நிரந்தரம் பண்ண முடியல. எதை நோக்கி நகர்த்தி கொண்டு போறார்கள் என்று அறிவார்ந்த என் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். கண்ணை மூடிட்டு சும்மா உதயசூரியனுக்கே போடுறது, விட்டா வேற வழியிலையும் சொல்லாத, விட்டு பாரு. உங்கள் வயிற்றிலிருந்தே உங்களிடமிருந்து வந்த உங்கள் பிள்ளைகள் நாங்களே ஒரு பெரு வழியாக மாறி நிற்கிறோம் என்று பாருங்கள்.